ஹாய்ங்க. இன்றைக்கி நம்மளோட டீச் அண்ட் டாக்கில் எப்படி ஈஸியாக நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம், நம்ம லேர்ன் பண்ணதை எப்படி நம்ம குயிக்காக மெமரி பண்ணி வச்சுக்கலாங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வெல்கம் டு டீச் அண்ட் டாக். இன்றைக்கி நம்ம எப்படி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி டாப்பர் ஆகலாம் அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன பண்ணுறோன்னா, எனக்கு அந்த சப்ஜெக்ட் வராத சப்ஜெக்டை என்னால் எப்படி படிக்க முடியும் அப்படின்னு நம்ம மேலே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ஒரு எக்ஸ்கியூஸை நமக்கு நாமே சொல்லிவிட்டு நம்ம அதை கண்டுக்காமே விட்டுறது தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த சப்ஜெக்ட் மேலே நமக்கு என்ன தான் நமக்கு புரியலை, அது ஏன் நமக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் நமக்கு வரணுங்க. அப்போ தான் அதை எப்படி நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்க்கு நம்ம கிளியராக வருவோம். அதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் ஸ்டடீஸ்க்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம திங்க் பண்ணணுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த சப்ஜெக்டில் என்ன தான் இருக்குங்கிறத படித்து தான் பார்க்கலாமே அப்படிங்கிற டிசைட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அண்ட் செகண்ட் திங், ட்ரை பண்ணி பார்க்கலாம், அந்த சப்ஜெக்டை நம்மளால் லேர்ன் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுங்க. அண்ட் செகண்ட் மிஸ்டேக் என்ன பண்ணணும்னா, டிலே பண்ணுறது தாங்க. இன்றைக்கி வேணாம், நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மைண்ட் செட்டை செட் பண்ணிக்கோங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் படிப்பேன், என்னோடய எஃபர்ட்டை நான் ஃபுல்லாக போடுவேன், அதுக்கான ரிசல்ட் எதுவாக இருந்தாலும் நான் அதை ஸ்போர்ட்டிவாக ஃபேஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வரணுங்க. ஸோ குயிக்காக ஸ்டடி பண்ணுறதுக்கான அந்த 3 ஸ்டெப்ஸ் என்னென்னு குயிக்காக பார்த்துடலாங்க. ஃபஸ்ட் ஒன், நம்ம டாபிக் என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. நம்ம சப்ஜெக்டோட டாபிக் என்ன, நம்ம அந்த இதை எப்படி படிக்க போகிறோம், அந்த சப்ஜெக்டை நம்ம டாபிக் வைஸ் பிரித்து வச்சு படிக்கிறது மூலமா அந்த டாபிக் நம்ம மைண்டில் நல்லா ஈஸியாக ஸ்டோர் ஆகுங்க. அதில் செகண்ட் ஒன் என்னென்னா, நம்ம படித்ததை ரைட் பண்ணி பார்க்கறது தாங்க இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான ஒன்று. நம்ம என்ன தான் நம்ம படிச்சிருந்தாலும் 10 டைம்ஸ் நம்ம சொல்லி கூட பார்த்துருந்தாலும் அதை ஒரு தடவை எழுதுறது மூலிமா நமக்கு அது நல்லா ஸ்டோர் ஆகுங்க. எழுதி பார்க்குறது முக்கியமான ஸ்ட்ராட்டஜியில் ஒன்றுங்க. நம்ம அதை ஒரு தடவை எழுதி பார்க்கறதுனால நமக்கு அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்கிறத நம்ம அதுக்கான ரிசல்ட்டு தாங்க நமக்கு தெரியும். இன்றைக்கி நாளைக்கு எனக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது, இன்றைக்கி நான் அதை ஒரு தடவை படித்து அதை நம்ம ஒப்பிச்சு பார்க்குறோம், நமக்குள்ளேயே ரிவைஸும் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரே ஒரு தடவை எழுதி பார்ப்போம், அது நம்ம என்னென்ன தான் மிஸ்டேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம எழுதி பார்க்குறது மூலிமா தான் நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுங்க. நம்ம எழுதி பார்த்து வரதை ஒரு தடவை நம்ம எழுதி பார்த்தா போதுமா, அதோட முடிஞ்சா அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க. நம்ம எழுதி பார்த்ததை நம்மளே திருத்தணுங்க. நம்மளே திருத்துறப்ப தான் நம்ம இந்த மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கோம், இந்த மிஸ்டேக்ஸ்லாம் இந்நேரம் நம்ம அந்த எக்ஸாமில் இல்லை அந்த டெஸ்ட்டில் நம்ம பண்ணியிருப்போம், இப்போ நம்ம திரும்ப பண்ண மாட்டோம் அப்படிங்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வருங்க. அந்த மிஸ்டேக்ஸ் என்னென்ன, எந்தெந்த இடத்துல நம்ம இப்போ ஒரு பேராகிராஃப் ரைட் பண்ண போகிறோன்னா அதில் எந்தெந்த இடத்துல நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடியோ நீங்கள் அதை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கான அந்த மிஸ்டேக்ஸ் குறையுங்க. நீங்கள் அந்த எக்ஸாம்லேயும் கிளியராக அட்டன் பண்ண முடியும். அண்ட் த லாஸ்ட் அண்ட் தேர்ட் ஒன், ஸ்டோரிங்க. ஸ்டோரி மாதிரி நீங்கள் மெமரி பண்ணிட்டீங்கன்னா அது எப்போவுமே உங்களுக்கு மறக்கவே மறக்காதுங்க. சின்ன சின்ன விஷயம் கூட, இப்போ நம்ம சயின்ஸ் படிக்கிறோன்னா அதில் வர வேர்ட்ஸ் நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குங்க. அந்த வேர்ட்ஸை நம்ம எப்படி ஈஸியாக நம்ம மைண்டுக்கு அதனால ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி மாற்றலான்னா, அது ஒரு வேர்டை கூட நம்ம அப்படியே ஸ்டோரி மாதிரி மெமரி பண்ணிக்கிட்டோம்னா அது என்றைக்குமே நம்மளை விட்டு மறக்காதுங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னால் இந்த பேராகிராஃப் படிக்க முடியலை, இந்த சென்டென்ஸ் எனக்கு மெமரி ஆகலை அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக ஒரு ஸ்டோரி மாதிரி மெமரி பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்து எவ்வளோ நாள் ஆனாலுமே அது மறக்கவே மறக்காதுங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு இது உங்களால் படிக்க முடியலை, ஒரு சப்ஜெக்ட் படிக்க முடியலை, அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா அதை ஒரு ஸ்டோரி வைஸ் நீங்கள் அதை மெமரி பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு மறக்கவே மறக்காதுங்க. எக்ஸாமில் கூட இதுக்கடுத்து என்ன வரும் அப்படின்னு யோசிக்கிறப்ப அந்த ஸ்டோரி, அதுக்கான நெக்ஸ்ட் பார்ட் என்ன வரும், அதுக்கான ஆன்சரையும் உங்களுக்கு ஈஸியாக சொல்லுங்கள். இன்றைக்கான இந்த 3 ஸ்டெப்ஸை வச்சு எப்படி நம்ம குயிக்காக லேர்ன் பண்ணிக்கலாம், நம்மளை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்த்தோங்க. இந்த 3 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா, இது உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சா புரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த சப்ஜெக்டை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம ஸ்டடீஸில் நம்ம எடுக்கிற சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தாங்க நம்மளோட லைஃப்பை மேலே கொண்டு போகும்.
ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணாமல் எனக்கு அது வராது, எனக்கு அது வரலை அப்படின்னு நீங்கள் சொல்ல அது உங்களுக்கு வராமையே போயிடுங்க. ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு இறங்கி ட்ரை பண்ணுங்கள், கன்ஃபார்ம் வின் பண்ணுவீங்க. எல்லா சப்ஜெக்ட்டுமே ஈஸி தாங்க. நீங்கள் ட்ரை பண்ணுற வரைக்கும், ட்ரை பண்ணாத வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்கும். நீங்கள் எப்போ எவ்வளோதானா, எனக்கு தெரியாதா, நான் முடிச்சிருவேன் அப்படின்னு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. எப்போவுமே செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட நீங்கள் படிக்க தான் உங்களுக்கு அது இம்ப்ரூவ்மெண்ட்டையும் கொடுக்கும். என்னால் முடியாதது யாரால முடியும்? ஸோ யூ கேன் டூ இட், யூ வில் டூ இட். ஸோ ட்ரை பண்ணி நல்லா படிங்க. இன்றைக்கான 3 ஸ்டெப்ஸ் உங்களுக்கு லைஃப்பில் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட டீச் அண்ட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை until this bye from Teach and Talk.